கழுகுமலை தனிலுறையும் முருகவேளே கருத்துடனே உன் பாதமலர் தானே ஓத பழுதொன்றும் வாராமல் காக்க வேணும் பச்சை மால்தன் மருகா பார்வதியின் மைந்தா வடுவாமல் அடியேன் முன்னிற்க வேணும் வரும் பிழைகள் தனையகற்றி வழியச் செய்வாய் தெளிவாக உன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசிப்பாயே காடுதனில் வேங்கை மரமாகி நின்றாய் காணவர்கள் கண்டுன்னை கடுவேகத்தால் சாடிடவே மனதில் எண்ணி பரிசகத்தி தான் எடுத்தார் தவிடுபொடியாக்கவென்று கூடியே குரவரெல்லாம் நிமித்தங்கண்டு குமரவேல் என்றெண்ணி குலைந்திட்டார்கள் தேடியே உன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசிப்பாயே கிட்டாத பொருள் அதனைப் போலென்னாலும் கீர்த்தியுடனே இந்த புவியில் யானும் எட்டி எட்டியே உன்னை பார்க்கும்போது ஏமாற்றி என்னை விட்டு ஏகலாமோ சட்டமுடன் தோகை மயில் மீதில் ஏறி சடாச்சரமாயன் முன்னே தோற்ற வேணும் திட்டமுடன் உன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசிப்பாயே கீர்த்தியுடனே இந்த புவியில் யானும் கிருபையுடன் உன்பதியை தேடி வாரேன் பூத்த மலர் போல உன்னை காண்பதெப்போ புண்ணியனே எனக்கு வரம் தருவதெப்போ வார்த்தையொன்று முறையாயோ வள்ளி வாழ்வே வந்துனது சந்நிதியில் மனதன்பாக தீர்த்தங்களாடியுனை துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசிப்பாயே குவலயத்தில் அடியேன் யான் செய்த பாவம் குற்றமெல்லாம் பொறுத்துனது குழந்தையைப் போல் கவலையற்று வாழ்ந்திருக்க கருணை தந்து காப்பது உன் செயலல்லவோ கார்த்திகேயா சவல இளங்கன்றது தன் தாயை தேடி தயங்குகின்றது போலே யான் தயங்கலானேன் சிவலை நிற மார்பழகா செந்தூர் கந்தா சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசிப்பாயே குடிய மரளி என்னை பிடியா வண்ணம் கொடுநரகிலே யானும் வீழ்ந்திடாமல் வாடியே மனம் மெலிந்து போகா வண்ணம் ஆகவே உன்னுடைய கீர்த்தி தந்து பாடியே பவனொளி பவயாமென்றால் பறக்குமே பேபிசாசு முதலேவல் தானும் தேடியே உன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசிப்பாயே கெடுதியுள்ள சூரனை வதையே செய்தாய் கிளிமொழியால் வள்ளிதின புனத்திலேதான் படிமீதில் தான் பெரிய பண்டாரம் போல் பாசி பற்றி பழுத்த கிழவனாகி தடியூன்றி தண்டுக மண்டலமும் கொண்டு சட்டாங்கமாய்க்குறவர்க்கெதிரே சென்றாய் தேடியே உன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசிப்பாயே கேசகனார் மருகோனே நீசை கோலம் கெடிதான குமரகுரு வேடன் ஆகி நேசமுடன் கையில் அம்பு கொண்டு நீசமுடன் வள்ளிதினை புனத்திலேதான் பாசமுடன் பெண்ணே கண்ணே என்று பண்புடைய வள்ளியை நீ பாகம் செய்தாய்
தேசமெலாம் திரிந்தலைந்தேன் உன் பாதம் காண சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கையிலே சேவல் கொடியும் வேலும் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீதேறி தையல் நல்லாள் தீபதூபம் பிடிக்க தாதியர்கள் இருபுறமும் கவரி வீச மெய்யுடனே ஆறுமுக ரூபம் ஆகி வேலவனே வந்தெனக்கு விடைகள் தாரும். தெய்தை என்றுன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கொன்றை மலர் வேணியனே உனக்குத்தானே குழந்தையாய் வந்துதித்த குமரவேலே அண்டரெல்லாம் உனை காண வேண்டி இங்கே அபயமென்று கையேந்தி அணுகி நிற்பார். தண்டை கிங்கிணிகாலில் சதங்கை கொஞ்ச தானோடி வந்து உன்னொளியை காட்டும். தெண்டனிட்டேன் உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கோதையர்கள் இருபுறமும் கவரி வீச குளிரான மதிமுகங்கள் ஆறும் துண்ண காதலுடன் பன்னிரு கைவேலுந்துண்ண கானமயில் மீதேறுங்கார்த்திகேயா வாதுடனே சோதையன் செய்கிகரன் தன்னை வடிவேலால் நீறு செய்தவானோர் கோவே சீதமரு கோனே உன் புகழைச் சொன்னேன் சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கவ்விய பூதமனை பிடியா வண்ணம் காத்துனது கிருபை தந்து ரட்சிப்பாயே. வவ்வியமே மறந்து மொரு பசாசுதானும் பவனொளி பவயமென்றால் பறக்குமேதான். ஒவ்வியே எனைச் சூழும் லாடன் மாடன் ஓம் நமச்சிவாயமென்றால் ஓடிடாதோ. செவ்வையாயுன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. இக்கணமே இது நல்ல வேளையா இதோ பாரும் சந்நிதியில் திருவிழாவை வணக்கமாய் கற்பூர மடவிளக்கு வகை வகையாய் கன்னியர்களேந்திரார்கள். எக்காலம் பேரிகை தம்பூர் மேளம் இடியெனவே எத்திசையும் முழங்கி நிற்க இக்கணமே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. அடிபணிந்து ஆறுமுக வேலன் தாழினைந்து ஆனந்தமாய் கும்மி பாடுதற்கு வாணி வரம் தர வேண்டும் அம்மா. கடவுளும்
நோக்கி நடந்தனளே பாசமுடன் வழி காட்டினளே வள்ளியின் தந்தை நம்மிடம் தாத்தாவை கூப்பிட்டு காட்டியவள் வயதில் முதியவர் தன்னுடனே தங்கி இருப்பது நன்மை என்றாள். தன்னன 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 அழகு கவனம் கிளியர் இன்னும் கிளியர் தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா அப்படியாகட்டும் கண்மணியே என்று நம்பி அரசன் மகிழ்வுடனே வாசரை தன்னில் முதியவரை தங்கியிருக்க விடை அளித்தார் பூனம் பாசறை வாழ்க்கையிலே வேலவன் பள்ளியோடு உடல் செய்ய இங்கே மரமாகி நின்றது போல் அற்புதம் பற்பல செய்தனரே. புறப்பசி என்று காணழுவாய் தாங்க முடியாது என்றுரைப்பார் தேனும் தினைமாவும் சேர்த்தெடுத்து தாத்தாவுக்கு வழி ஊட்டிடுவார் தேனும் தினையும் பூசிக்கையிலே தாகமென்று வெக்கை காட்டிடுவார். தண்ணீர் சுனை தேடி வள்ளி சென்றால் தானும் பின்னாடி நடந்திடுவார். தன்னன 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 தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா துணையிலே நீர் பிடிக்க வள்ளி துரத்தி முயற்சி செய்ய தானும் உதவ முயன்றது போல் தவறி துணையினுள் வீழ்ந்தாரே தாத்தாவை காப்பாற்ற எண்ணியவள் முந்தானை தூங்கலை தான் கொடுக்க முந்தானை பற்றிய வேகத்திலே வள்ளியை தண்ணீருள் வீழ வைத்தான். தாத்தா குமரனும் வள்ளியுமாய் தண்ணீர் துணையுள்ளே தத்தளிக்க பாதாடி நீராடி இருவருமே பக்குவமாய் கரை சேர்ந்தனரே தாகம் தணிந்தது வள்ளியம்மா இனி மோகம் தணித்திட வேண்டும் என்றார். கோபம் கொண்ட குறவள்ளி மகள் அரண்காட்டு வழியில ஓடினளே. தன்னன 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 தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா யானை என்றால் வள்ளிக்காகாது என்று நன்கு உணர்ந்தவர் வேல்முருகன் பானை வகித்து தன் அண்ணனை கூப்பிட்டு காதலுக்கு வழி காட்டும் என்றார் வேழமுகத்து விநாயகன் வள்ளியை வேண்டுமென்றே பயம் காட்டிவிட விதி அடைந்தவள் வேறு வழியின்றி தாத்தாவை கட்டி அணைத்தனளே. அந்த கடவுளை புசிப்பவள் என்றும் தந்தனை கள்ளமாய் நேசிப்பவள் வள்ளிப்புற மகள் ஆசைதனை பூர்த்தி செய்ய கந்தன் வந்திருந்தார் காதல் பொருத்திய வள்ளியம்மை தன்னை காதலித்து மனம் கொள்ள என்று தள்ளாத வேடத்தில் தங்களித்து முருகப் பெருமானாய் அற்றி தந்தார். தன்னன 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 தன்னன
அற்புதங்கள் காட்டி நீ அருள்வாய் ஐயா. நாங்கள் இனிவி யாழ்ப்பாணம் தான் இனிவி. இன்னொரு பரவாயில்லை. 500 பார்த்தோம் யானை, 500 பார்த்தோம் அந்த பட்டி. நாங்கள் எட்டுப்பட்டது மறைஞ்சி மயில கண்டேன். நான் மயில் அதுக்குள்ள 4-5 மயில் கண்டது இந்த பட்டியில் கண்டோம். அந்த பட்டி முடிக்க காவல் இந்த முறை ஏதோ முருகன் செய்தால அது வந்து மகனும் மருமகனும் மலைகளும் சேர்ந்திருக்க சில்லூரின் சத்தமும் கேட்டிருக்க கானக மன்னனாய் ஆட்சி செய்யும் கந்தன் அழகினை பாருங்கடி.